மொத்தத்தில் மினி எம்பிஏ எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று தந்துச்சு. சரி, ஒரு சந்தோஷம் தந்துச்சு. ஏன்னா ஒரு கட்டத்தில் லைஃப் டிப்ரெஷனில் போய்த்து இனி இல்லைண்டிக்கிற காலம் தான். அந்த காலத்தில் தான் எனக்கு கிடைச்சது. இப்போ நான் நினைக்கிறேன் அந்த ஒரு பெரிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னு தான். நான் ஒரு செக்ஷனல் ஹெட்டாக ஒரு பாடசாலையில், அதே நேரம் ஒரு விசிட்டிங் லெக்சராக என்ஐயிலையும் ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிற எனக்கு என் தொழிலை இன்னும் பல வகையில் சிறப்பாக கொண்டு செல்கிறதுக்கு இந்த மினி எம்பிஏயில் கிடைச்ச அனுபவங்கள், தியரிஸ், ஸ்பெஷலாக நான் இங்கே படித்து கொண்ட தியரிகளை எனக்கு அங்கே அப்ளை பண்ணி அதன் மூலம் எனக்கு என் அந்த தொழிலில் உள்ள மாற்றங்கள் எனக்கு கொண்டு வரதுக்கு மிச்சம் வாய்ப்புகளை தந்தது. முக்கியமாக என் இது உயர்தர கல்வித்தரத்தை கூட்டி பல்கலைக்கழகங்களுக்கு போகிற மாணவிகளோட எண்ணிக்கையை கூட்டுறது என்ற ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். அப்போ அதில் எனக்கு கூடுதலாக அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் கம்யூனிட்டியோட எனக்கு ரிலேஷன்ஷிப் செய்யுது. இவங்களோடையும் எனக்கு ஒரு நல்லுறவை கொண்டு போயிட்டு எனக்கு அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்லி மேனராக தான் எல்லாத்தையும் நான் செஞ்சு கொண்டு போகிறேன். இப்போ அந்த நேரம் எனக்கு அதுக்கு உண்மையான ஒரு அடித்தளம் இந்த மினி எம்பிஏ தந்ததுன்னு தான் சொல்லணும். ஜார்டின் சார் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ரொஜெக்ட் தந்தார் மினி எம்பிஏல. அதில் ஏண்ட ப்ரொஜெக்ட் ஓலெவல் ட்ராப் அவுட்ஸ் பாய்ஸ், இந்த எங்களோட அக்குரண ரீஜனில் ஓலெவல் ட்ராப் அவுட் பாய்ஸ்க்கு என்ன செய்கிறன்றது. அந்த நேரம் அந்த ட்ராப் அவுட் பாய்ஸுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நான் தயாரித்தேன். அது அவங்களுக்கான ஏதாவது தொழிற்கல்வியை வழங்குறதுக்கான ஏற்பாடு செய்கிறது. அப்போ அந்த ப்ரொஜெக்டை நான் எங்களோட அக்குரணையில் சார் நிறுவனங்களுக்கு கொடுத்ததில் அக்குரணை யுனைடெட் ஃபவுண்டேஷன் என் பிரதரும் மேய்க்கிற. அப்போ அவர்கிட்ட சொல்லி இந்த ப்ரொஜெக்டை காட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் ஒரு கிடைச்ச ஒரு சிறந்த ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் தான் அக்குரணையில் இப்போ உருவாகிற டெக்னிக்கல் காலேஜ். அது இப்போ இன்சைட் செஞ்சு கொண்டு போகிறாங்க. அந்த அதுக்கான அடித்தள என்ன கருவை அவங்களோட மனசில் விதைச்சி அதன் மூலம் ஒரு கண்ணால் பார்த்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிது. இது மூலம் நிறைய பேர் சொல்லுவாங்க சேஞ்சஸ் இருக்குதுன்னு. அது கூட வேலை செய்கிற ஸ்டாஃப்லேயும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வீட்டில் எனக்கு ஒரு 86 இயர்ஸ் ஓல்டு மதரையும் நான் தான் வச்சு பார்க்குறேன். அதுக்கு எஸ் அ ஜாப்பையும் பாட்டாக செஞ்சு கொண்டு, ஆனால் அவ்வளோ இதையும் பார்க்குறதுக்கு முள்ள எனக்கு அடித்தளம் இங்கே தான் கிடைச்சேன்னு நான் சொல்கிறேன். எனக்கு அது ஒரு பெருமையாகவும் மிகுது, சந்தோஷமாகவும் மிகுது. மினி எம்பிஏ தந்து எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எனக்கு அதில் கிடைச்ச அந்த அனுபவம் என் கெரியர்லேயும் எனக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சொசைட்டி என் சோஷியல் ஒர்க்லேயும் எனக்கு மிச்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதோட நிறைய கண்டெக்ட்ஸ் கிடைச்சிது. இதில் இலங்கையில் உள்ள நாலா பக்கத்தில் உள்ள டிரெக்டர்ஸ், பிரின்சிபல்ஸ், பல ஆட்களோடையும் கண்டெக்ட் கிடைச்சதால அதுவும் எனக்கு ஒரு நன்மையாக அமைஞ்சிச்சு. இந்த என் கெரியரை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகிறதுக்கு, அதே மாதிரி என்னால் என் ஹெல்ப் அவங்களுக்கு செய்கிறதுக்கும் சில சந்தர்ப்பங்கள் வந்தது. அப்படி எங்களோட இதுகளை ஷேர் பண்ணிக்கொள்கிறதுக்கு. அப்போ உண்மையிலே இது ஒரு நல்ல ஷேரிங், ரிசோர்ஸ் ஷேரிங் ஒரு ப்ரோக்ராமாக கூட எங்களுக்கு சொல்லிடும்.